இவங்கெல்லாம் மகராசனுங்க. யார் யாரு? தம்பி, காசு இருக்கிறவன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா மனசு இருக்கிறவன் தான் கொடுப்பான். இவங்கெல்லாம் மகராசனுங்க. ரத்தன் டாடா, டாடா குழுமம். டாடா உப்பு முதல் லாரி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்குதுங்க. ஆனா அந்த மனுஷனோட மனசு எம்புட்டு பெருசுன்னு தெரியுங்களா? டாடா கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்துல 3/4 காசு அப்படியே மக்களுக்கே போயிருதுங்க. கேன்சர் ஆஸ்பத்திரி கட்டுறதுல இருந்து கிராமத்துல ஏழைங்க படிப்பு வரைக்கும் அந்த மனுஷன் செய்யாத உதவியே இல்லைங்க. இந்தியாவே இவரை தலையில வச்சு கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் அவரோட அந்த பண்பு தாங்க. மத்தவங்கெல்லாம் லாபத்தை மட்டும் பாக்குறாங்கன்னா, ஆனா ரத்தன் டாடா ஐயா இந்த நாட்டு மக்களோட கண்ணீரை மட்டும்தான் பார்த்தாரு. இவர் மனுஷன் இல்லைங்க, ஒரு தெய்வம். அசீம் பிரேம்ஜி, விப்ரோ. என்னங்க, சொத்துல 100ல 60 ரூபாய அப்படியே தர்மம் பண்ண ஒரு மனுஷனை பாத்திருக்கீங்களா? விப்ரோ கம்பெனி ஓனர்னா இவர் ஏதோ ஏரோப்ளேன்ல சுத்துவாருன்னு நினைக்காதீங்க. இந்தியாவின் கொடை வள்ளல்னு இவரை சொல்லலாங்க. 1 இல்ல 2 இல்ல 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஏழை பிள்ளைங்க படிப்புக்காக அள்ளி தந்திருக்காரு. இம்புட்டு பெரிய ஆளு, ஆனா இன்னைக்கும் ஒரு பழைய கார்ல தாங்க போயிட்டு வராரு. எளிமைன்னா அப்படி ஒரு எளிமை. காசு இருக்கிறவன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா மனசு இருக்கிறவன் தான் கொடுப்பான். இவர் வெறும் பணக்காரர் இல்ல, நம்ம ஊர் தங்கமான மனுஷன். நந்தன் நிலேகனி, இன்ஃபோசிஸ். கம்ப்யூட்டர் படிச்சவங்க மட்டும்தான் முன்னேறணுமா? நம்ம ஊர் பிள்ளைங்களும் ஜெயிக்கணும்னு நினைச்சவருங்க இவரு. இன்ஃபோசிஸ் கம்பெனியை ஒசத்தி விட்டவருங்க. ஆனா இவரோட கண்ணு பூரா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களோட அறிவுல தாங்க. வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய்க்கு மேல அள்ளி விடுறாரு. காசு கொடுத்தா மட்டும் பத்தாது, பிள்ளைங்களுக்கு டிஜிட்டல் முறையில கல்வி கிடைக்கணும்னு அப்படியே மெனக்கிடுறாருங்க. வெறும் வாயால வடை சுடுற உலகத்துல சத்தமே இல்லாம கல்விய விதிக்கிற ஒரு அமைதியான ஆளுங்க நம்ம நிலேகனி ஐயா. அஜய் பிராமல், பிராமல் குழுமம். டவுன்ல இருக்கிற வசதி நம்ம ஊர் கிராமத்து பிள்ளைங்களுக்கு கிடைக்காதான்னு ஏங்கின ஒரு மனுஷனுங்க இவரு. அஜய் பிராமல் ஐயா பெரிய பிசினஸ்மேன் தாங்க. ஆனா அவரோட அறக்கட்டளை செய்யற வேலைகளை பார்த்தா நீங்க அசந்து போயிருவீங்க. வசதி கம்மியா இருக்கிற ஊருங்கள்ல இருக்கிற ஸ்கூலு, ஆஸ்பத்திரிகளை தேடி தேடி போய் சரி பண்றாருங்க. பிள்ளைங்களுக்கு தரமான படிப்பு கிடைக்கணுங்கிறது தான் இவரோட ஒரே லட்சியமுங்க. பணம்ங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுமுங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு கொடுக்கற கல்வி காலங்காலத்துக்கும் நிக்கும்னு செஞ்சு காட்டுற சிங்கமுங்க இவரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப், லைக், அப்புறமா ஷேர் பண்ண மறக்காதீங்க.